ஹலோ வணக்கங்க. வெல்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மெயினாக வந்து என்னுடைய ஹேருக்காக நான் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய 4 பொருட்களுமே சூப்பரான நல்ல பெனிஃபிட் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக கொடுக்குங்க. மெயினாக ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குனாலும் முடி வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ஹெல்த்தி ஹேர் இல்லாமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கேஸ்டர் அதாவது விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறனால டேண்ட்ரஃப் வந்து நல்லா சூப்பராக ப்ரிவென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனி ஹேர் ஆயில் அல்லது ஹேர் பேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு விளக்கெண்ணெய் வந்து போதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லா நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் வரும். அதே மாதிரி முடி கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகி நல்லா நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயினாக நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமானதை செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஆல்ரெடி லென்த்தாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்து கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பனானா எடுத்துக்கோங்க. வாழைப்பழம், இது எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே தான். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பூவன் வாழைப்பழம்னு எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்ல ஹெல்த் கொடுக்கும் ஹேருக்கு. அதே மாதிரி கேர்டு வந்து நல்லா புளிச்சதான் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து வாங்கிட்டு ஒரு 1 டே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்ன பேனில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு நுனிகளில் வந்துட்டு நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்குங்க. ஹேர் மெயினாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த விளக்கனுடைய மெயின் இம்பார்ட்டனே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வந்து இந்த விளக்கெண்ணெயில் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் எப்போவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வந்து ஹேர் வாஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி விளக்கெண்ணையும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஹேர் வாஷ் கூட பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இறக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேர்டையும் இந்த வாழைப்பழத்தையும் 2 வந்து பண்ணலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரைஸ் வாட்டர் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பேன். நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காகவும் தேவையில்லை, ரொம்ப தின்னாகவும் தேவையில்லை. ஓரளவுக்கு நமக்கு வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான். இல்லை உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக பிடிக்காதுன்னா ஒரு நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறதுனால சூப்பராக நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க சூப்பராக நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தா அந்த இது கோகோனட் ஆயில் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் 2மே சேர்த்து நம்ம அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விளக்கெண்ணுடைய ஸ்மெல் ஏன்னா மைல்டாக நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் பிஃபோர் நைட் நல்லா ஹேர் ஆயில் வச்சு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் நைட்டில் ஃபுல்லாக வந்து வைக்கல, ஏன்னா மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நைட்டில் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் நான் வந்து ஃபுல் டே நைட்டு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை இன்கேஸ் உங்களால் நைட்டில் அப்ளை பண்ண முடியலைன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து இந்த பேஸ்ட்டு நல்லா வந்து உச்சந்தலையில் மெயினாக வந்து முடியுடைய வேர் கால்களில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லிக்விடாக அப்ளை பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து நான் கீழே ஃபுல்லாக தலையை குனிஞ்சிட்டு இந்த மாதிரி தான் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ
ஃபுல்லாக இந்த பேஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20 மினிட்ஸ், ரொம்ப தேவையில்லை, ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மைல்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வந்து நல்லா இருக்குது. என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னுக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹீட் பாடி தான். ஸோ நான் அந்த கேஸ்ட்ராயில் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.